இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து லோடிங் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும். நம்ம ஸ்வைப் பண்றப்ப பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே லோடிங் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும். ப்ளேயே ஆகாது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்ல சால்வ் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் டீடைல்டா இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப்புக்கு பிளே ஸ்டோர்ல போயிட்டு அப்டேட் கேட்டிருக்கான்னு செக் பண்ணுங்க. அப்டேட் கேட்டுருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஆப்பை நம்ம அப்டேட் பண்ணாம இருக்கிறதுனால தான் நிறைய இஷ்யூ வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்ல வரும். ஸோ அதனால அப்டேட் கேட்க கேட்க கரெக்டா வந்து பிளே ஸ்டோர்ல வந்து பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு அப்டேட் பண்ணியும் அந்த ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட போன்ல இருக்கக்கூடிய செட்டிங் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு ஆப்ஸ் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணவே அந்த ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணதுமே உங்களோட போன்ல இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே லிஸ்ட் அவுட் ஆகும். அதுல இன்ஸ்டாகிராம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸ்டோரேஜை கிளிக் பண்ணி கிளே டேட்டா அப்படிங்கறத கொடுத்துருங்க. கொடுக்கறதுக்கு முன்பாக உங்க ஐடி பாஸ்வேர்ட் இது ரெண்டுமே கம்ப்ளீட்டா தெரியுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கிளே டேட்டா வந்து கொடுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டால இருந்து உங்களோட அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா லாக் அவுட் ஆயிடும். ஸோ அதனால தெரிஞ்சுக்கிட்டு கிளே டேட்டா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஆப் ஓபன் பண்ணி உங்களோட ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணதுமே உங்களுடைய ரீல்ஸ் போய் செக் பண்ணி பாருங்க. ரீல்ஸ் ஸ்வைப் பண்ணி பாருங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா அந்த லோடிங் இஷ்யூ உங்களுக்கு கம்மியா இருக்கும். அப்படியே உங்களுக்கு வந்துகிட்டு இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல் இந்த மொபைல் டேட்டா வந்து ஒர்க் ஆகாம இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து அந்த வீடியோல சொன்ன அந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் லோடிங் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து சால்வ் ஆயிடும். இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். அண்ட் லாஸ்ட் நீங்க இன்ஸ்டாகிராம் ஆப்ல வந்து ஒரு செட்டிங் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த ரீல்ஸ் லோடிங் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து வராது. அது என்ன செட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஆப் ஓபன் பண்ணிடுங்க. செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா யூஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டேட்டா சேவர் இருக்கும். ஸோ டேட்டா சேவரை ஆன் பண்ணிக்கோங்க. டேட்டா சேவரை ஆன் பண்ணிட்டு நீங்க ரீல்ஸ் வந்து பாக்குறப்ப கண்டிப்பா அந்த லோடிங் இஷ்யூ உங்களுக்கு வந்து கம்மியாகும். பட் ஆனால் அந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக தான் தெரியும். ஆனால் லோடிங் இஷ்யூ கம்மியாகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் அந்த ரீல்ஸ் லோடிங் ப்ராப்ளம் உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து சால்வ் ஆயிரும். அப்படியே நீங்கள் ஸ்வைப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த லோடிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்து சால்வ் ஆகி உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் நீட்டாக வந்து வரும். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்ணுறேன். பர்சனலாக டவுட்ல இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவில் சொன்ன எந்த மெத்தடுமே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலைன்னா கூட கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ட்ரிக் நம்ம சேனல்ல சீக்கிரமாவே நான் வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன்.